ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். கணவன் மனைவிக்குள்ள ஒரு காதல் இருக்கணும். எப்பவுமே நம்ம லவ்வா இருக்கணும். நம்ம மேரேஜ் ஹேப்பியா இருக்கணும். கணவன் மனைவி மட்டும் இல்ல. காதலன் காதலியே தன்னை கணவன் மனைவியா தான் நெனச்சுப்பாங்க. ரொம்ப உண்மையா லவ் பண்றவங்க தன் கணவன் ஸ்ரீராமன் நெனச்சுப்பாங்க. தன் கணவன் பரமேஸ்வரன் நெனச்சுப்பாங்க. நெறைய பெண்களுக்கு ராமா மாதிரி தான் புருஷன் வேணும் அப்டிலாம் நெனச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தன் கணவனையோ, தன் தன் காதலனையோ, இல்ல காதலியையோ, மனைவியையோ இடத்துல ரொம்ப தூய்மையான அன்பு கொண்டு எங்க ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அதே மாதிரி ஹேப்பியா இருக்கணும், பேலன்ஸ்டா இருக்கணும், எந்த வித சண்டை சச்சரவு இல்லாம நல்ல ஒரு புரிதல் இருக்கணும், ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல உங்க காதல் புனிதமானதா இருக்கும் இல்லையா? அப்ப என்ன ஸ்விட்ச் வேர்ட் போடணும்னா, ரீச், ஹோலி, லவ், ஸ்வார்ம், பி அப்படிங்கிறது தான் ஸ்விட்ச் வேர்ட், ஸ்விட்ச் ஃப்ரேஸ். இப்போ இதில் 852 அப்படிங்கிற ஒரு சவுண்ட் எனர்ஜி இப்போ நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சவுண்டில் ஃப்ரீக்வன்சிஸ்னு இருக்கும். சில டைமில் நம்ம அந்த காலத்துல எல்லாம் பாட்டை வைத்தே ஒரு மனம் உருகும். நீங்கள் ஒரு சுவாமி கிட்ட பேசும் ப்ரேயர் பண்ணும்போதும் சரி, இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர்களை நினைத்து கொண்டு ஒரு பாடல் கேட்கும் போதும் சரி, அந்த இமோஷன் அப்படியே நமக்குள்ள வரும் இல்லையா? அப்போ அந்த பாடலுக்கும் அந்த வார்த்தைகளுக்கும் ஒரு சவுண்ட் எனர்ஜி இருக்கு. இப்போ ஒரு பெல் அடிக்கிறோம், கோயில்ல போய் மணி அடிக்கிறோம், அதுக்கு ஒரு சவுண்ட் எனர்ஜி இருக்கு. அதே மாதிரி சவுண்ட் ஃப்ரீக்வன்சிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரீக்வன்சி கேட்டால் நம்மளுக்கு மேனிஃபெஸ்டேஷன், லவ், நம்மளுக்கு காம் பண்ணுறதுக்கு அப்படின்னு இருக்கும். அப்போ 852ங்கிறது ஒரு சவுண்ட் எனர்ஜி. 852 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் ஹெச்ஜி போட்டிருக்கேன். இந்த சவுண்ட் எனர்ஜியோட நம்பர் எழுதினாலே போதும். இது கேட்கணும் கூட அவசியம் இல்ல. இது என்ன பண்ணும் அப்டின்னா, காம் பண்ணும் முதல்ல நம்மள. நம்மளுடைய மைண்ட, இங்க ஆக்ஞா சக்ரா, இந்த தலையில இருக்கிற சக்ராவெல்லாம் காம் பண்ணும். அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்மளுக்கு அந்த காம்னஸ் இருந்தாலே கோவம், சண்டை போடுறது அது முதல்ல தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் உள்ளுணர்வு ஒண்ணு குடுக்கும். அலர்ட்னஸ் ஒண்ணு குடுக்கும். அப்படி இருக்கும்போது, யாரு ஒரு 3வது நபர் நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ள வந்தாலும், நமக்கான தெளிவுன்னு ஒண்ணு இருக்கும். தெளிவான மனம்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அத குடுக்கறது தான் இந்த ஹெர்ட்ஸ் 852 ஹெர்ட்ஸ். ஸோ இத 2ம் கலந்து இந்த ஸ்விட்ச் ஃப்ரேஸ் ஹோலி ஹோலி லவ்வா அத அப்படியே ஸ்வார்ம் பண்ணி அப்படி ஸ்வார்ம்னா என்ன? அப்படியே சேர்ந்து வர்றது. அப்படி கூட்டமா வர்றது. அப்படிப்பட்ட ஒரு லவ் அப்படியே அலையா வரக்கூடிய ஒரு லவ். இந்த கிளியர் மைண்டோட நம்ம அந்த லவ் இருக்கணும் அப்படின்னு. மேல உங்க புருஷன் பேரு, கீழ மனைவி பேரு. அது போட்டுக்கலாம். நீங்க எழுதும்போது ஒரு சின்ன பேப்பர்ல எழுதிட்டு, இல்ல நீங்க இத எழுதிட்டு இத சைக்கோ சிம்பாலஜி வழியா பார்த்துட்டே இருந்தாலும் சரி. இத மடிச்சு அப்பப்ப எனர்ஜி குடுத்து மடிச்சு நம்ம பர்ஸ்ல வச்சுக்கிட்டாலும் சரி. நம்ம ஓரால இருந்துட்டே இருந்தாலும் சரி. இதனோடு சேர்ந்து குட்டியா ரோஸ் குவார்ட்ஸ் டம்பிள் ஸ்டோன் கிடைக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ரோஸ் குவார்ட்ஸ் டம்பிள் ஸ்டோன் இந்த பேப்பருக்குள்ள வச்சு அழகா ரோல் பண்ணி உங்க பாக்கெட்ல போட்டுக்கோ. ரோஸ் குவார்ட்ஸோட எனர்ஜியும் அந்த ஸ்விட்ச் ஃப்ரேஸ்க்கும், அந்த ஹெர்ட்ஸுக்கும், அந்த பேருக்கும் சேரும். இத சேர்த்து நீங்க இத ஒரு பெரிய சர்க்கிள்குள்ள போட்டு எனர்ஜி சர்க்கிளாவும் ஆக்கலாம். நம்ம என்ன கிரியேட் பண்றோமோ அதுதானே. நமக்கு என்ன வேணுமோ அது குடுக்கறதுக்கு யூனிவர்ஸ் இருக்கு. நாம கேட்க மட்டும் தான் தயங்குறோம். கேட்கறதுக்கான முறைகள் நெறைய பேருக்கு தெரியறதில்ல. அது மட்டும் தான் வித்தியாசம். அத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம யூனிவர்ஸ் கிட்ட நம்மளுக்கு என்னென்னலாம் தேவையோ கேட்டு, அழகான ஹேப்பியான வாழ்க்கைய வாழலாம்.